சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா, மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 6ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்து மத்திய அரசின் அமலாக்கத்துறை மீண்டும் ரெய்டு ஆபரேஷனில் இறங்கியிருக்கிறது. ஏற்கனவே சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சுமார் 1 வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி கடந்த 2024 செப்டம்பர் மாத கடதியில்தான் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் அளிக்கப்பட்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்த ஓரிரு நாட்களிலேயே மீண்டும் அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆகிய 2 முக்கிய துறைகளை அவரிடமே மீண்டும் ஒப்படைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில் இன்று மார்ச் 6ஆம் தேதி காலை சென்னை மற்றும் கரூர் உள்ளிட்ட இடங்களில் செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகளை ஆரம்பித்திருக்கிறது. கரூரில் இருக்கிற அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கொங்கு மெஸ் மணி, சக்தி மெஸ் கார்த்தி உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்ட இடங்களில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல சென்னையிலும், அதாவது டாஸ்மாக் மதுபான நிறுவனத்துக்கு மது சப்ளை செய்யும் ஆலைகள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலும் இன்று ரெய்டுகள், அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக சென்னை எழும்பூரில் இருக்கிற டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 4வது மற்றும் 5வது மாடி 2 அலுவலகங்களிலும் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் 8 பேர் கொண்ட டீம் அங்கே சென்று சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. இதுதான் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நீங்கள் 2023 எண்டில் இதே போன்ற அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மணல் குவாரிகளை டார்கெட் செய்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கும் மேலான ரெய்டு நடவடிக்கைகளிலே இறங்கியது. அப்போது அது மிக பரபரப்பாக பேசப்பட்டது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை குறிவைத்து தான் அந்த ரெய்டு நடக்கிறது. அப்போது அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டது. அதாவது அப்போ அமலாக்கத்துறையோட அப்சர்வேஷன், அவங்களோட குற்றச்சாட்டு என்னென்னா, அரசு மணல் குவாரிகளில் அன்அக்கவுண்டட் என்ற வகையிலே மணல் விற்பனை நடைபெற்றிருக்கிறது. அதாவது இவ்வளவு தான் விற்க முடியும் என்று அரசு ஒரு விதி இருக்கிறது அல்லவா, அந்த விதிக்கு மேலே ஏகப்பட்ட அளவுக்கு மணல் அள்ளி அவை கணக்கில் காட்டப்படாமல் விற்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் மத்திய அரசுக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி அது பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று மணல் விவகாரத்தில் அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றஞ்சாட்டியதாக விசாரணை வட்டாரங்கள் அப்போது தெரிவித்தன. அந்த நேரத்திலேயே இதே போன்ற ஸ்கேலை அடிப்படையாக வைத்து அவர்கள் டாஸ்மாகுக்குள்ளும் இடி வரும் என்று அப்போதே திமுகவுக்குள் ஒரு பேச்சு இருந்தது. ஏனென்றால் அப்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். இந்த நிலையில் இதே ஸ்கேலை வைத்து டாஸ்மாகிலும் இதே போல அன்அக்கவுண்டட் மணி இருக்கிறது, அன்அக்கவுண்டட் டிரான்சாக்ஷன் நடக்கிறது என்று சொல்லி இதன் மூலம் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி இழப்பு ஏற்படுகிறது என்ற அந்த மணலில் அவர்கள் காட்டிய அதே அந்த ஃபேக்டரை மது விஷயத்திலும் காட்டுவார்கள் என்று திமுக வட்டாரத்தில் அப்போதே பேசப்பட்டது. இது தொடர்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் மத்தியில் கூட விவாதம் அப்போது நடந்தது. இந்த நிலையில் சொல்லி வைத்தார் போல அந்த அடிப்படையிலேயே இந்த ரெய்டு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் நிறுவனம் தனியார் மதுபான நிறுவனங்கள் அவர்களிடமிருந்து எவ்வளவு கொள்முதல் செய்தது, எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு மது டாஸ்மாகுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது, அதற்கு எவ்வளவு பணம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது என்பது சம்பந்தப்பட்ட அந்த கொள்முதல் மற்றும் பண விடுவிப்பு ஆவணங்களை இன்று டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர் மீது ஏற்கனவே, அதாவது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருந்தபோதே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது, அதாவது நான் சொல்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அந்த நிலையில் செந்தில் பாலாஜி தான் திமுகவின் தேர்தல் மிஷின், அவரை முடக்கிவிட்டால் திமுக குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரிய அளவு திமுக முடக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியே அப்போது அமித்ஷாவிடம் சொன்னதாக அதிமுக வட்டாரத்திலே கூறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் 2023 செந்தில் பாலாஜி மீது அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டது என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகிவிட்டார். அதற்கு பிறகு கூட உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிலும் இடி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போது அந்த குற்ற வழக்கில் சிக்கி விசாரணை எதிர்கொண்டு வரும்
செந்தில் பாலாஜி அமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருப்பதால் அந்த வழக்கு விசாரணை பாதிக்கப்படுகிறது, அதனால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அது இப்போது விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் பெற்றது என்கிற அந்த வழக்கு, அது சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பணப்பரிமாற்ற இடி வழக்கு, அது ஒரு பக்கம் இருக்க, புதிதாக இன்னொரு வழக்கை செந்தில் பாலாஜி மீது தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை தீவிரத்தில் இருக்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த ரெய்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இதுக்கு முற்று முழுதாக அரசியல் பின்னணி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது வெளிப்படையாகவே இதற்கான அரசியல் பின்னணி இருக்கிறது என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அதுக்கு ஆதாரமாக அவங்க சொல்கிறது, கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வருகை தந்தார். அங்கே ஈஷா சிவராத்திரி விழாவில் பங்கு பெற வந்தவர் அன்று காலை 3 மாவட்ட பாஜகவின் புதிய அலுவலகங்களை திறந்து வைத்து அந்த விழாவிலே பேசினார். அப்போது அமித்ஷா தமிழ்நாடு திமுக அரசு மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அதாவது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். அது மட்டுமல்ல, தேச விரோத செயல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கின்றன என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இதை தாண்டி திமுகவில் இருக்கும் தலைவர்கள் எல்லாருமே ஊழலில் மாஸ்டர் டிகிரி செய்தவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அவருடைய உரையில் நீங்கள் சொல்லப்போனால் சில அமைச்சர்கள் பெயரை சொல்லாமல் ஒரு 6 பேரை அமித்ஷா அவரது உரையில் சுட்டிக்காட்டினார். கோயம்புத்தூரில் பிப்ரவரி 26ஆம் தேதி அமித்ஷா ஆற்றிய அந்த உரையில் அவர் யார் யாரையெல்லாம் சொன்னார் என்று இங்கு கோடிட்டு காட்டுவது பொருத்தமாக இருக்கும். ஆல் டிஎம்கே லீடர்ஸ் ஹேவ் ஏர்ன்ட் எ மாஸ்டர் டிகிரி இன் இட், கரப்ஷனில் சொல்கிறாரு. அதுக்கு ஒருத்தராக சொல்கிறாரு, ஒன் லீடர் இஸ் இன்வால்வ்டு இன் எ கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம், அனதர் இன் மணி லாண்டரிங் அண்ட் இல்லீகல் ரெட் சாண்ட் மைனிங், எ தேர்ட் இஸ் காட் இன் எ disappropriate asset case, a fourth is implicated in the coal scam, and the fifth leader is accused in the 6,000 crore CRIDP scheme என்று கிட்டத்தட்ட வரிசையாக திமுகவுடைய லீடர்கள் என்று அவர் அமைச்சர்களை தான் சொல்கிறார். அந்த வகையில் ஒன் லீடர் இஸ் இன்வால்வ்டு இன் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் என்று அவர் செந்தில் பாலாஜியை தான் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்று அமித்ஷா பேசிய பேச்சில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது, when complaints are made about illegal liquor, instead of taking action against those involved in making it, the students protesting against it are killed. அதாவது, தமிழ்நாட்டில் சட்டவிரோத மது அதிகமாக இருக்கிறது. சட்டவிரோத மது விற்பனை செய்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதன் மீது புகார் கொடுப்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்ற நிலைதான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று அமித்ஷா அந்த பிப்ரவரி 26ஆம் தேதி மேடையில் இல்லீகல் லிக்வர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இப்போது அமலாக்கத்துறை தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் அது தனியார் மதுபான ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிற அந்த விவகாரத்தில் அன்அக்கவுண்டட் டிரான்சாக்ஷன், அதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்ற அடிப்படையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. இதன் மூலம் செந்தில் பாலாஜி மீது இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் மீது வேகமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமித்ஷா கோவையிலே பட்டியலிட்ட அந்த மற்ற அமைச்சர்கள் மீதும் அடுத்தடுத்து மத்திய அரசின் இந்த ஏஜென்சிகள் இறங்கும், அவர்களை குறிவைத்து இறங்கும் என்றும் சொல்கிறார்கள். இது பாஜக வட்டாரங்களில். இந்த நிலையில் இங்கே கோட்டை வட்டாரங்களில் இது பற்றி நாம் விசாரித்த போது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இப்போது மத்திய அரசுக்கு எதிராக மிக உறுதியாக பல்வேறு விஷயங்களில் போராடி வருகிறது. நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த டீலிமிட்டேஷன் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரத்தில் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று முதல் குரல் கொடுத்து அது சம்பந்தமாக மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவையும் இணைத்து கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைக்க இருக்கிறார். அதற்காக நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநர் மூலமாக தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்தில் என்னென்ன முறைகேடுகள் ஏதேனும் இருக்கிறதா, அது சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து தொடர்ந்து அவர்கள் கேட்டு வந்தார்கள். இப்போதல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கேட்டு வந்தார்கள். ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து உள்துறை அமைச்சகத்துக்கு சென்ற அந்த பதிலில் ஃபைல் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கு,
ஆனால் என்னமோ நடக்குது என்பதுதான் ஆளுநர் மாளிகையிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு சென்ற பதில் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த மணல் விவகாரத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மது விவகாரத்திலும் இருக்கிறது என்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இப்போது இறங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து இது தீவிரம் பெறும். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா அங்கே குறிப்பிட்ட மற்ற டிபார்ட்மெண்ட்டுகள் மீதும் இந்த அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை நடவடிக்கைகள் பாயும் என்று சொல்கிறார்கள். இதற்கு இன்னும் ஒரு அரசியல் ரீதியான இன்னொரு வலிமை சேர்க்கும் விஷயம் என்னவென்றால், அங்கே அதாவது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஈஷாவின் சிவராத்திரி நிகழ்வில் அமித்ஷா பங்கேற்றார். அந்த விழாவுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் சென்றிருந்தார். அன்று இரவு, அதாவது சிவராத்திரி அன்று இரவு அமித்ஷாவை வேலுமணி சந்தித்தார். இருவரும் தனியாக முக்கியமான சில விஷயங்களை பற்றி விவாதித்திருக்கிறார்கள். அப்போது வேலுமணியை பார்த்து அமித்ஷா என்ன சொன்னார் என்றால், அவர் வேலுமணியை மணிஜி என்றுதான் அழைப்பார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் மணிஜி 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வேண்டும். இதற்கு என்னென்ன செய்யணுமோ எங்கள் தரப்பில் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. மணிஜி நீங்கள் இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று வேலுமணியிடம் அழுத்தம் திருத்தமான உரிமையான ஒரு வேண்டுகோளை அமித்ஷா வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது வெளிப்படையான அன்றைய மேடை பேச்சில் அமித்ஷா தமிழ்நாடு அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார். இல்லீகல் லிக்வர் என்ற வார்த்தையும் அந்த மேடையிலே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு அடுத்தது வேலுமணியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போதும் 2026 திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்க என்று வேலுமணியிடம் உரிமையோடு கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் தான் இன்று செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து இந்த அமலாக்கத்துறை ரெய்டு ஆரம்பித்திருக்கிறது. இது அடுத்தடுத்து மேலும் பரவும் என்று சொல்கிறார்கள். இது தொடர்பாக இந்த ரெய்டு ஆரம்பிக்கும் போது, இந்த தகவல் கிடைக்கும் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தான் இருந்திருக்கிறார். கரூர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் ரெய்டு என்ற தகவல்கள் வந்ததுமே வீட்டிலேயே இருந்து என்னென்ன எங்கெங்கே நடக்கிறது என்று விசாரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினும் இது சம்பந்தமாக ஏற்கனவே அவர் அமைச்சரவை கூட்டம் நடக்கும் போதெல்லாம், அமைச்சரவை கூட்டம் முடிந்ததும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அமைச்சரிடமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, நம்ம மேலே ஒன்றிய அரசு தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க, அதனால் ஒவ்வொரு நகரமும் ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்து வைங்க என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஒவ்வொரு அமைச்சரவையும் தனிப்பட்ட முறையில் எச்சரித்திருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அந்த அலாரம் அமைச்சர்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.